நமஸ்காரம், வணக்கம். வணக்கம் சார். இன்னைக்கு நம்மளோட ராம் தனபால்ஜி இருக்காரு. அவர் ஒரு டிராவல் பிரினர் அப்படின்னா டிராவல் என்டர்பிரினர், அதாவது பயணங்களின் தொழில் முனைவோர் அப்படின்னு தமிழ் அழகாக சொல்லலாம். அந்த தொழில் முனைவில் அவர் பல புதுமையான திட்டங்கள் வச்சிருக்காரு. அதை பற்றி நம்மளோட பகிர்ந்துக்கிறதுக்கு இன்னைக்கு வந்திருக்காரு. இது ஒரு சிறந்த கலந்துரையாடல். நம்மளோட யூடியூப் நேயர் எல்லாருக்குமே நான் வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பயணங்களுடைய பலன்களை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாகவும் நல்ல சிறப்பாகவும் பயணங்கள் அமையும். அதை பற்றி அவரே இன்னும் தெளிவாக சொல்லுவார். ராம் தனபால்ஜி, உங்களுடைய அந்த நிறுவனத்தினுடைய பயண திட்டங்கள் என்னென்ன மாதிரி லட்சியங்கள் அதெல்லாம் கொஞ்சம் பகிர்ந்துக்கோங்க. நன்றி. வணக்கம் சார். ஒரு இனிமையான மாலை பொழுதுல நம்ம எங்கிருந்து பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துபாயிலிருந்து பேசுகிறோம். அது ஒரு முக்கியமான ஒரு வாய்ப்பின் மூலமாக துபாய் நம்ம வந்திருக்கிறோம். துபாயில் சுகோணம் சார் கூட நம்மளுக்கு ஒரு டிராவல் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியின் போது சில கருத்து பரிமாற்றங்கள், ஏன்னா அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மனிதவள மேம்பாட்டு துறையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷத்துக்கு மேலே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கார். நிறைய தொழில் வாய்ப்புகளை வேலை வாய்ப்புகளை நிறைய பேருக்கு உருவாக்கி கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான பேர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்களை உருவாக்கி கொடுத்துருக்காரு. ஸோ அவர்கிட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது நம்முடைய ஐடியாவை கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணி இதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திற்கான சில அறிவுரைகளையும் வழிகாட்டுதல்களையும் கொடுத்துருக்காரு. அதுக்கு ரொம்ப நன்றி சார். அதே சமயத்தில் என்னுடைய நிறுவனத்தின் பெயர் மற்றும் என்னுடைய நோக்கம் மற்ற விஷயங்களையும் சார்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். அதை இப்போ நம்ம காணொலியாக நம்ம மாற்றிருக்கிறோம். என்னுடைய பேர் ராம் தனபால். நான் திருப்பூர்லேருந்து வசிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறேன். கிட்டத்தட்ட ரொம்ப நாட்களாக அப்படிங்கிறத விட ரொம்ப வருடங்களாகவே சில ஏக்கங்கள், கனவுகள் எனக்கு இருக்குது. என்னென்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா கீழே இருந்துட்டு விமானத்தை ஆகாயத்தை நோக்கி பார்த்து எட்டாத கனி மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சில செயல் திட்டங்களை யோசித்தோம். இது இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் ஆகி இலக்காக மாறிச்சு. அப்போ அந்த இலக்குக்கு ஒரு பெயர் வைக்கணும் அப்படிங்கிறதுனால ஜேவிஎஸ் வேர்ல்டு டூர் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை நம்ம உருவாக்கணும். எல்லாத்தையும் விமானத்தில் கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக விமான நிறுவனத்தை நம்ம உருவாக்க வேண்டியதில்லை. நம்ம ஒரு நிறுவனத்தை உருவாக்கி விமான பயணத்தை அதில் சாத்தியப்படுத்தினாலே போதும் அப்படிங்கிற புரிதல் உருவாச்சு. அப்போ ஜேவிஎஸ் வேர்ல்டு டூரில் 3 முக்கியமான திட்டங்களை நம்ம குறிக்கோளை வச்சுருந்தோம். கிட்டத்தட்ட 2020 திட்டம் வகுத்தோம். இருந்த போதிலும் கொரோனா காலகட்டத்தினால அதை சிறப்பாக செயல்படுத்த முடியல. ஏன்னா உலகத்துக்கே தெரியும், ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை முறையும் மாற்றத்துக்குள்ளானது கொரோனா பீரியடில். நிறைய வேலைகள் வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா கைவிட்டு போனதும் இருக்குது, வாய்ப்புகளாக மாறினதும் இருக்குது. ஸோ எங்களுடைய பயணத்திட்டங்கள் முழுக்க மக்கள் சார்ந்தும் பொது பயணத்திட்டம் சார்ந்தும் இருக்கிறதுனால கொஞ்சம் தள்ளி வச்சுருந்தோம். 2024 அதுக்கான வாய்ப்பு உருவாச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த டைமில் சில குளறுபடிகள்னால அதை தொடர முடியாமல் போச்சு. 2025 அந்த செயல் திட்டத்தை சரிப்படுத்தி செம்மையாக ஒரு திட்டமாக மாற்றிட்டோம். அதன் பின்னால் நிறைய உழைப்பு, நிறைய பயணங்கள் எல்லாமே இருந்துச்சு. அப்போது 3 வகையான பயண திட்டங்களை நம்ம வகுத்தோம். முதல் பயண திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் தடவையாக விமான பயணம் மேற்கொள்கிறவங்களுக்காக ஒரு சிறிய தொகையில் ஒரு விமான பயணத்தை மேற்கொண்டுட்டு அந்த விமான அனுபவத்தை உருவாக்குறதுங்கிற ஒரு முதல் திட்டத்தை வச்சோம். ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளையர்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு கிளப்பாக நம்ம மாற்றிட்டோம். இரண்டாவது, ஃபர்ஸ்ட் டைம் ஃபாரின் ட்ரிப். எளிய தொகையில் நிறைய நாடுகள் பக்கத்தில் இருக்குது. அந்த நாடுகளில் ஒரு முக்கியமான சுற்றுலாத்தலங்கள் எல்லாம் போய் பார்த்துட்டு வரணும், அது ஒரு வெளிநாட்டு பயண அனுபவத்தையும் எல்லாருக்குமே கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் டைம் ஃபாரின் ட்ரிப் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கீமை உருவாக்கணும். அடுத்தது, மூன்றாவதாக ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பில் ஒரு லக்ஸுரி ட்ரிப்பை ஸ்ட்ரக்சர் பண்ணணும். அதுக்கு ஒரு மிகப்பெரிய நிறுவனம் எங்களுக்கு உதவியாக இருக்கிறாங்க. அந்த நிறுவனத்தின் கூட ஒரு கண்டஸ்டில் நாம் பங்கு பெற்று தான் இன்றைக்கி துபாயில் இருக்கிறோம். இதுதான் சார் என்னுடைய திட்டம். இதில் எனக்கு ரொம்ப அருமையான திட்டம். நீங்கள் அதாவது என்னென்னா, பயணம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு விருப்பமான விஷயம். எப்பயுமே நான் சொல்லுவேன், பயணங்கள் முடிவதில்லை, பயணங்கள் தொடர்கின்றன, வாரங்கள் வெற்றி பயணத்தில்னு சொல்லுவேன். இது என்னோட டேக்லைன். ஏன்னு கேட்டிங்கன்னா,
வாழ்க்கைங்கிறது ஒரு மிகப்பெரிய பயணம். அதில் நம்ம ஏற்படுத்துகிற இந்த பயணங்களும் அதில் ஏற்படுற சிறு சிறு பயணங்கள். அதில் நீங்கள் அருமையாக 3 கட்டமாக பிரிச்சிருக்கீங்க. ஒன்று வந்து இந்தியாவுக்குள்ளே டூர் போகிறது, 2வது இந்தியாவுக்குள்ள இருக்கிற ஃப்ளைட்டில் டூர் போகிறது, 3வது இந்தியாவிலேருந்து வெளிநாடுகளுக்கு லக்ஸுரி பயணம் போகிறது. இந்த 3 வித திட்டங்கள். இந்த 3 வித திட்டங்களையும் எப்படி செயல்படுத்த போகிறீங்க, எப்படி அவங்க வந்து கட்டணங்கள் கொடுக்கணும், ஏதாவது மந்த்லி இஎம்ஐ மாதிரி ஃபெசிலிட்டி இருக்கா, இல்லை மொத்தமாக கொடுக்கணுமா, எந்த அளவுக்கு நீங்கள் பண்ண முடியும், எந்த அளவுக்கு அது ஒரு காஸ்ட் எஃபெக்டிவாக மற்றவங்க ஒரு காம்படிட்டிவ் ப்ரைஸில் இருக்கும், இதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். உண்மைங்க சார். இப்போ வந்து முதல் தடவை விமான பயணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 4500 ரூபாயில் வந்து முதல் தடவையாக விமான பயணம் மேற்கொள்கிறவங்களுக்கு ஒரு முழு நாள் சுற்றுலாவை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு நியர்பை ஒரு சேலத்திலிருந்து பெங்களூர் வரைக்கும் ஃப்ளைட்டில் போயிட்டு பெங்களூரில் இருக்கிற முக்கியமான இடங்களெல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஈவினிங் வந்து ட்ரெயினில் அவங்களுடைய டெஸ்டினேஷனுக்கு திரும்புகிற மாதிரி திட்டம் வகுத்துருக்குறோம். இது வந்து ஒரு சின்ன தொகை அப்படிங்கிறதுனால இதுக்கு வந்து இஎம்ஐ ஃபெசிலிட்டி இல்லைங்க சார். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா ட்ரிப்பு. ஏன்னா இந்தியாவுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு நாடு, அதே மாதிரி சரித்திர சுற்றுலா தலங்களும் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளும் ஆன்மீக பகுதிகளும் இருக்கக்கூடிய இடம் வந்து ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்காவுக்கு வந்து ஒரு எளிய விலையில் ட்ரிப்பு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 4 இரவுகள் 5 பகல்கள் வந்து விமான பயணத்துடன் கூடிய வெளிநாட்டு சுற்றுலா வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். இதற்கும் இஎம்ஐ அப்படிங்கிறது வந்து எப்படின்னா நம்ம பயணம் போயிட்டு வந்துட்டு கட்டுற மாதிரி இருக்காது, சிறுசமைப்பு மாதிரி சேர்த்து வச்சு நம்ம போயிட்டு வர மாதிரி இருக்கும். அதே மாதிரி சர்வதேச சுற்றுலா, அது சொகுசு சுற்றுலா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பயண திட்டம். இதுக்கும் பார்த்தீங்கன்னா திட்டமிடுதல் ரொம்ப முக்கியம், சேமிப்பு அதை விட முக்கியம். அதனால எல்லாமே சேமிப்பு சார்ந்த விஷயங்களா இருக்கும். ஸோ இதில் வந்து அவங்களுடைய பயண திட்டங்கள் அவங்களே வடிவமைச்சுக்கிற மாதிரியாகவும் இருக்கும். அந்த சர்வதேச சுற்றுலா சொகுசு சுற்றுலாங்கிறது வந்து அவங்களுடைய பயண திட்டம் அவங்களுடைய நேரம் ஒத்துழைப்பு தர்றதை பொறுத்து அவங்களே வடிவமைச்சுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு முழுமையான உதவியை நம்ம செய்வோம். அதே சமயத்தில் ஒரு வல்லுநர் குழு, சர்வதேச பயணம் அப்படிங்கிறது சொகுசு பயணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸ்பர்டைஸ் மிக்க, அனுபவம் மிக்க, அதே மாதிரி அந்த பயணங்களில் அதிகமாக பங்கெடுத்த வல்லுநர்களுடைய ஆலோசனையும் வழிகாட்டுதலும் அதில் இருக்குங்க சார். ரொம்ப நன்றி, ரொம்ப அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. உங்கள் நிறுவனம் மேலும் மேலும் வளர வாழ்த்துக்கள். இந்த ஒரு அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. அந்த அன்பர்கள்லாம் அவங்களை தொடர்பு கொள்ளும்போது கண்டிப்பாக நீங்கள் அவங்களுக்கு அந்த பயண திட்டங்களை கொடுங்க. மேலும் வளர்த்துக்கு நான் ரொம்ப பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி, நன்றி, வணக்கம். இதில் ஒரு முக்கியமான ஒரு வாய்ப்பு ஒன்று இருக்குங்க சார். கண்டிப்பாக வந்து இந்தியா மாதிரியான ஒரு வளரும் நாடு, எமர்ஜிங் எக்கானமியில் இருக்கக்கூடிய நாடுகளில் பல்வேறு துறைகளில் வேலை வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு. அதில் குறிப்பாக சுற்றுலாத்துறையில், சர்வதேச சுற்றுலாத்துறையில் மிகப்பெரிய வேலை வாய்ப்பு இருக்கு. எங்களுடைய JVS வேர்ல்டு டூர் நிறுவனத்தின் சார்பாக சுற்றுலாத்துறையில் இப்போ டிராவல் பிளானர் அப்படிங்கிற ஒரு டெர்மினாலஜி, அந்த சொல்லாடலை வந்து நம்ம வந்து மெய்ப்படுத்துறதுக்காக 1 லட்சம் பேருக்கு வரைக்கும் நம்மால வேலை வாய்ப்பு வழங்க முடியும். விருப்பம் இருக்கிறவங்க, அதற்கான உழைப்பை கொடுக்க தயாராக இருக்கிறவங்க வந்து நம்ம தொடர்பு கொள்ளலாம். நிச்சயமாக அவர்களுக்கான உண்மையான வழிகாட்டுதலும் ஆலோசனைகளும் வழங்கப்படும். கண்டிப்பா 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 நான் அது வந்து நல்ல விஷயம். கண்டிப்பா இது நான் என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டும் நான் பண்ணுவேன். இது ஒரு மிக இணைந்த முயற்சியாக நம்ம மிகப்பெரிய லெவலில் ஜெயிக்க முடியும். அது வந்து எல்லாருமே இதில் வந்து இணைய முடியும். நான் மட்டுமல்ல, யாரெல்லாம் விருப்பப்படுறாங்களோ அவங்க எல்லாருமே இணைய முடியும். அந்த இணைப்பு தான் நமக்கு வளர்ச்சி. அந்த வளர்ச்சியில் மேலும் மேலும் வளர வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம் ராம்தனபால்ஜி. இது வந்து ஒரு அறிமுக நிகழ்ச்சி. மேலும் மேலும் இதில் வந்து பலவித நிகழ்ச்சிகள் தொடரும். அந்த தொடரும் போது நீங்கள் தொடர்ந்து எங்களுடைய சேனலை பாருங்கள், இந்த ப்ரோக்ராமில் பாருங்கள். எங்களோட வேர்ல்டு டூரில், JVS வேர்ல்டு டூரில் வாங்க. இதை பற்றிலாம் நாங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் தகவல் தெரிவிக்கிறோம். நன்றி, நன்றி, வணக்கம். நிச்சயம் சார். ஒரு அருமையான ஒரு மாலை பொழுதுல என்னுடைய கருத்துக்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதை ஒரு வடிவமைப்பு செஞ்சு அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கான ஒரு பேருதவி பண்ணியிருக்கிற உங்களுக்கு மிக்க நன்றி. ஜெய்ஹிந்த். நன்றி, நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த். பாரத் மாதா கி ஜெய்.